இந்த ஒரு ஆள் மட்டும் அன்றைக்கி நம்பிக்கை வைக்கலன்னா ஸ்பைடர்மேன்ற ஒரு கேரக்டரே நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 17. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1962ல் மார்வல் கிட்ட எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் அந்த டைமில் ஸ்டான்லின்ற ஒருத்தர்கிட்ட புதுசாக சூப்பர் ஹீரோஸ் வேணும்னு அப்ரோச் பண்ணுறாங்க. ஸ்டான்லின்றவரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்டான்லி அவரோட வீட்டில் ஒரு ஸ்பைடர் தன்னோட வலையை பின்றதை பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் இந்த ஸ்பைடரை மெயினாக வச்சே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணக்கூடாது? ஸ்பைடருக்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கோ அந்த ஒரு பவரை இந்த ஒரு கேரக்டருக்கு கொடுக்குறாரு. ஸ்பைடர் வச்சு கிரியேட் பண்ண இந்த ஒரு கேரக்டருக்கு ஸ்பைடர் மேன்னு நேம் கொடுக்குறாரு. அண்ட் இந்த ஒரு ஐடியாவை மார்வலோட பப்ளிஷர்ஸ்ட்டு சொல்கிறாரு. அவங்களும் ஒரு 8 கால் பூச்சி எப்படி ஒரு ஹீரோ ஆக முடியும்? மக்களுக்கு பூச்சினாலே பிடிக்காது, அதுவும் ஒரு டீனேஜர் ஹீரோனா மக்கள் ஏற்றிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு ஐடியாவை போய் குப்பையில் போட்டு சொல்லிட்டு கேவலப்படுத்துகிறாங்க. ஆனாலும் ஸ்டான்லி அவரோட முயற்சியை கைவிடலை. அவரோட ஓன் டைரக்ஷனில் ஒரு சின்ன காமிக்ஸில் இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை ரிலீஸ் பண்ணுறாரு. மக்கள் எல்லாமே ரொம்பவே விரும்பி படிக்கிறாங்க, பயங்கரமாக செல் ஆகுது. இதனாலேயே ஸ்பைடர்மேன் மூவியும் எடுக்கிறாங்க. அது உலக லெவலில் பயங்கரமாக ரீச் ஆகுது. டோபியில் ஸ்டார்ட் பண்ணி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இப்போ டாம் ஹாலண்ட் வரைக்கும் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆகுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.